கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சில சமயம் நம்ம ஏமாந்துடுறோம். வெளி தோற்றத்தை வச்சோ, அவங்க புது இடத்துல நடந்துக்கிறத வச்சோ நம்ம ஏமாந்துடுறோம். இல்லைனா அவங்க பேசுறத வச்சு கூட நம்ம ஏமாந்துடுறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். யாக்கோபு 1:16. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? மோசம் போகாம இருக்கணுமா, அதாவது ஏமாந்து போகாம இருக்கணுமா. ஆங்கில வேதாகமத்துல do not be deceived அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. டிசீவ்டுனா ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்னு. நம்மளும் ஏமாளிகளா இருக்கக்கூடாது. ஒரு அரசியல்வாதி ஒரு சாலை விபத்துல இறந்து அவர் மறுவாழ்வுக்கு போறாரு. அப்போ இவரு பரலோகத்துக்கு போகும்போது அங்க பேதுரு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கிறதுனால. அவர் சொல்றாரு, நீங்க ஒரு நாள் மோட்சத்துல தங்கலாம், ஒரு நாள் நரகத்துல தங்கலாம், அதுக்கப்புறம் நீங்க எங்க தங்கணுன்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவரும் சரின்ட்டு முதல் நாள் அவரை ஒரு லிஃப்ட்ல ஏற்றி அப்படியே கீழே 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 நரகத்துக்கு அனுப்புறாங்க. அங்க கதவு திறந்த உடனே அவருடைய நண்பர்கள் எல்லாம் நல்லா உடை உடுத்தி காத்திருந்தாங்க இவருக்காக. அவங்க கிட்டலாம் நல்லா பேசி சிரிச்ச பிறகு இவரை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க போனா நல்ல சிறந்த சாப்பாடு ஒரு மேஜையில தயார் செய்யப்பட்டிருந்தது. நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த நரகத்தோட தலைவனா இருந்த பிசாசை போய் பார்த்தாங்க. அவனும் இவர்கிட்ட நல்லா பேசினான். அதுக்கப்புறம் ஒரு நாள் முடிஞ்சதுனால அவரை பரலோகத்துக்கு லிஃப்ட்ல ஏற்றி அனுப்பிட்டாங்க. ஒரு நாள் அங்க இருந்தாரு, மேகங்கள் மேல உட்கார்ந்துருந்தாரு. மற்றவங்க கூட நல்ல கடவுளை பாடி துதிச்சாரு. எல்லாமே அமைதலா இருந்தது. அடுத்த நாள் பேதுரு வந்து அவர்கிட்ட, நீ முடிவு பண்ணிட்டியா எங்க போனோம் அப்படின்னு கேட்டாரு. அந்த மனிதன் யோசிச்சு சொன்னாரு, நான் நரகத்துக்கே போறேன், அங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தது அப்படின்னு. அதனால அவரை லிஃப்ட்ல ஏற்றி கடகடன்னு கீழே அனுப்பிட்டாங்க நரகத்துக்கு. அங்க போய் கதவை திறந்த உடனே அவர் பார்த்த காட்சி அவருக்கு நெஞ்சு வலியே கொடுத்துருச்சு. ஏன்னா அங்க அவர் பார்த்தது ஒரு பாழான நிலம். அங்க அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு பழைய கிழிஞ்ச உடைய உடுத்திட்டு குப்பைகளை அள்ளிட்டே இருந்தாங்க. அவங்க அள்ளி ஒரு பைக்குள்ள போட போட மேல இருந்து குப்பை விழுந்துட்டே இருந்தது. இவருக்கு ஒன்றும் புரியல. பிசாசு கிட்ட போய் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாரு. அப்ப பிசாசு கோவமா, இதுதான் நரகம், அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு அதுவும் புரியல. நீங்க என்ன கோவமா பேசுறீங்க அப்படின்ட்டு. ஏன் அன்னைக்கு வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு வேற மாதிரி இருக்குதுன்னு கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, நாங்க தேர்தலுக்கு முன்னாடி எல்லாருமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம், அதனாலதான் உன்னை ஏமாத்தினோம் அப்படின்னு. ஏமாந்துடவே கூடாது. அடுத்த கதையில் சந்திப்போம்.